ஸோ ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஜெயிஷ் பேசுகிறேன் ஆர்ஜி கவுண்ட் கஸ்டம்ஸ்லேருந்து கைஸ். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா மாருதி சுசுகி ஷிஃப்ட் டிசைர் 2019 மாடல் தான். இது வந்து ஒரு பெட்ரோல் செக்மெண்ட் ஆட்டோமேட்டிக் தான் கைஸ். இந்த வண்டிக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ இது ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் பண்ண போகிறது எல்லாமே மேஜரான ஒர்க் தான். ஸோ சஸ்பென்ஷன்லேருந்து எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த வண்டி ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 86,000 ட்ரிவன் தான் கைஸ். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வரும்போதே என்ன சொன்னாங்கன்னா வந்து ஜென்ரல் சர்வீஸ் பார்க்கணும், அண்ட் மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எடுத்து டயக்னோஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது 4 சஸ்பென்ஷனுமே போயிடுச்சு கைஸ். ஸோ இந்த வண்டிக்கு நாங்கள் வாங்கியிருக்க சஸ்பென்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாருதியோட ஜென்யூன் ஸ்பேர் தான் வாங்கியிருக்கோம். ஸோ கைஸ் இதில் போட்டிருக்க காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு காஸ்ட் மேபி டிஃபர் ஆகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டட்டோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4,910 ரூபா இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டட்டை ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ் இதில் இந்த சஸ்பென்ஷன் கம்ப்ளைண்ட் அப்படின்றது எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷனே இருக்காது, வெறும் ஸ்ப்ரிங்கோட ஆக்ஷன் தான் இருக்கும். போய் அப்படியே தும்னு விழும். ஸோ அதிலே நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சஸ்பென்ஷன் மாற்றும் போது லிங்க் ராடுமே மாற்றுறது ரொம்ப நல்லது. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் லிங்க்கில் எவ்வளோ ப்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டட்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும், இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிலைசர் ராடில் கனெக்ட் ஆகிருக்கும் கைஸ். இதை நான் இப்போ மாட்டும்போது நான் காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் தான். ஒரு வழியாக தம்பி வந்து லூஸ் பண்ணிட்டாப்புல. ஸோ இப்போ நம்ம டோட்டலாக கழட்ட போகிறோம், ஸ்டெட்டை தனியாக எடுக்க போகிறோம் பாடியிலேருந்து. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டெட் அசம்பிளி. மாருதி சுசுக்கிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் கைஸ். ஸோ வந்து மாருதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனித்தனியாக வாங்கணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு சஸ்பென்ஷன் வாங்க போகிறீங்க அப்படின்னால ஒரு ஃபுல் ஸ்டெட் அசம்பிளி அப்படியே வந்துடும், வித் ஸ்ப்ரிங்கோடே வந்துடும். எடுத்து அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வேலையாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது புதுசு நம்ம எடுத்து மாட்டுறதுக்கான ப்ராசஸ் தான். ஸோ அதையுமே பாருங்கள். ஸோ கைஸ் வழக்கமாக வந்து சஸ்பென்ஷன் அதாவது ஸ்டட்டு ரீப்ளேஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா லிங்க் ராட்ஸை மாற்றுறது ரொம்ப நல்லது. இந்த வண்டியில் வந்து ஸ்டட்டுக்கு அப்புறம் லிங்க் தான் போயிருந்தது தவிர லோவர் ஆர்ம் எல்லாமே நல்லா இருந்தது, பால் ஜாயிண்ட் எண்டு இதெல்லாமே நல்லா இருந்தது, எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஸோ வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டட்டு மட்டும் போயிருக்கு அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை மாற்றும் போது லிங்க் ராடையும் சேர்த்து மாற்றிடுங்க, ரொம்ப நல்லது கைஸ். ஸோ ஃப்ரண்ட் ப்ராசஸை பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ரியர் தான். ஸோ ரியருமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி கழட்டுறோம் என்னன்றது பாருங்கள். ஸோ கைஸ் ரியர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஓஇ தான். ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2,800 அந்த ரேஞ்ச் கிட்டே இருந்தது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு நம்ம வழக்கமாக ரீப்ளேஸ் பண்ணும்போது பின்னாடி மாற்றுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் எப்போவுமே சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் 2 மாற்றிட்டு அப்புறம் பின்னாடி மாற்றலாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு வேளை பட்ஜெட்க்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா அப்படி பண்ணலாம். பட் ஆனால் வழக்கமாக நல்ல ரிசல்ட் வேணும் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் as well as ரியர் மாற்றுறது ரொம்ப நல்லது கைஸ். டிபெண்டன்ட் பார்ட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும் கைஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டயர் கூட நம்ம சேவ் பண்ண முடியும். ஏன்னா வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் சரியாக இல்லை அப்படின்னாலே டயருமே அன்னிவனாக தேய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரியர் சஸ்பென்ஷன் முடிஞ்சது, ஃப்ரண்ட்டுமே பார்த்துட்டிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரியர் பிரேக் ஷூ லைனிங் தான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கேலிபர் ப்ராக்கெட்டுமே வந்து கொஞ்சம் ஷேக் இருந்தது கை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த பள்ளத்தில் விடும்போது லைட்டாக ஒரு நாக்கிங் நாய்ஸ் கேட்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக வந்து கேலிபர் ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணுவோம். பட் ஆனால் இதில் மைல்டாக இருந்ததுனால கேலிபர் பின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வந்து டெஃப்லான் டேப் சுற்றிட்டு க்ரீஸ் பேக் பண்ணி செட் பண்ணுறோம் கைஸ். இது வந்து ஒரு மினிமம் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு வண்டிக்கு பண்ணலாம். மேஜராக ரொம்ப கேலிபரில் வந்து ஷேக் இருக்குது அப்படின்னாலே நம்ம அதை மாற்றுறது ரொம்ப நல்லது கைஸ். இப்போ ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ரியர் லைனிங்கை வந்து புதுசாக மாற்றி நம்ம செட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெண்டர் லைனிங், அதாவது வந்து இன்னரில் வரக்கூடிய ஃபெண்டர் லைனிங்குமே இந்த வண்டியில் போயிடுச்சு. அது அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 to 650 அந்த காஸ்ட் வந்துச்சு ஒரிஜினலு. அதுவுமே அவைலபிளாக இருந்தனால அதையும் சேர்த்து மாற்றுறோம். ஸோ கைஸ் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஜென்ரல் சர்வீஸ் தான் கைஸ். ஜென்ரல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர் அண்ட் ஏசி கேபின் ஃபில்டர் இதை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இது நான் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. நம்ம ஜென்ரல் சர்வீஸ்னால் வந்து நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ ஓஇ பார்ட்ஸுமே நான் அப்படியே உங்களுக்கு இமேஜ் காமிச்சிடுறேன், நீங்கள் பார்த்துருங்க. அண்டு இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண கையோட வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தது, அதையுமே டாப் அப் பண்ண கையோட
பழைய எல்லாம் ரிமூவ் பண்ணி பார்த்தா ரொம்ப ரொம்ப பிளாக்காக இருந்தது. இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8000 கிலோமீட்டர் மேலே ஓடிடுச்சுனாலே பெட்ரோல் வண்டியில் கூட ஆயில் வந்து பிளாக் ஆகிடும். ஸோ புது ஆயிலுமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேபின் ஃபில்டர் வண்டியில் இருந்தது ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கில் தான் இருந்தது. ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 6 months ஒன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் எல்லாமே வந்து ஃபேப்ரிக் ஃபில்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே பிளாக் ஆகிடும். ஸோ அதை மாற்றுறது ரொம்ப நல்லது. மாற்றின கையோட வண்டி ஒரு ட்ரையல் பார்த்துட்டோம் கைஸ். ட்ரையல் பார்த்துட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணி இன்டிமேட் பண்ணிட்டோம் வண்டி எடுத்துங்கன்னு சொல்லிட்டு, எந்த இஷ்யூஸும் இல்லைன்னு சொல்லியாச்சு. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக எப்போவுமே வந்து கஸ்டமர்கிட்ட வண்டி டெலிவரி பண்ணும்போது பழைய பார்ட்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி கொடுத்துருவோம். ஸோ கொடுத்துட்டு அவங்களுக்கு என்னென்ன ஒர்க் பண்ணோம் அப்படின்றது தெரியும். அது இல்லாமல் என்னென்ன பண்ணியிருக்கோன்றது இன்டிமேட் பண்ணி காமிச்சிடும். ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் கைஸ். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சர்வீஸ் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ். நன்றி, வணக்கம்.